ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் சித்ரா பௌர்ணமி அன்று என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். தமிழ் வருட தொடக்கத்தின் முதல் மாதமாக அமைந்துள்ளது சித்திரை. பௌர்ணமிகளில் அதிகம் சிறப்பு வாய்ந்தது சித்ரா பௌர்ணமி. அன்றைக்கு நாம் எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. சித்ரா பௌர்ணமி ஆனது யமலோகத்தில் இருக்கும் சித்ரகுப்தனை வழிபட உகந்த நாள் ஆகும். எனவே அன்றைய நாளில் சித்ரகுப்தனை வழிபட்டு தான தர்மங்களை வழங்குவதன் மூலம் நம் பாவங்கள் குறைக்கப்படும் என்பது நம்பிக்கை. எனவே சித்ரா பௌர்ணமி தினத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் வாருங்கள். சித்ரா பௌர்ணமி முதல் நாள் அன்று வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் உள்ள படங்களை சுத்தம் செய்து குங்குமம் மஞ்சள் இட்டு அலங்கரிக்க வேண்டும். சித்ரா பௌர்ணமி அன்று காலையில் எழுந்து குளித்து முடித்து பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட வேண்டும். உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும். அன்றைய தினத்தில் அம்பாளின் ஸ்தோத்திரம் படிக்கப்பட வேண்டும். சித்ரா பௌர்ணமி அன்று அம்பாளை வழிபட அம்பாளின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து வழிபட வேண்டும். அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று முறையாக வழிபட வேண்டும். வீட்டில் அம்பாளுக்கு நைவேத்தியம் படைத்து விரதம் இருந்து வழிபடுவதன் மூலம் திருமண யோகம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். காலை வழிபாட்டின் போது சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம், எலுமிச்சை சாதம் ஆகியவற்றை நைவேத்தியம் செய்யலாம். அதேபோல் மாலையில் வீட்டு வாசலில் 2 அகல் விளக்குகள் ஏற்ற வேண்டும். மாலை பூஜையின் போது பயிறு வகைகள் கொண்டு சுண்டல் மற்றும் கேசரி, சர்க்கரை பொங்கல், அவல் பாயசம் என ஏதேனும் ஒன்றை கொண்டு சுவாமி படங்களுக்கு நைவேத்தியம் செய்ய வேண்டும். இதனை அக்கம்பக்கத்து வீடுகளுக்கும் கொடுக்க வேண்டும். முடிந்தவரை இல்லாதவர்களுக்கு தயிர் சாதம் அல்லது எலுமிச்சை சாதம் அன்னதானமாக வழங்குங்கள். அன்றைய தினத்தில் தானம் செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கை மேம்படும். பெரும்பாலான ஊர்களில் அன்றைய தினத்தில் அம்பாள் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். காவடி, பால்குடம் போன்ற நிகழ்ச்சிகளும் நடைபெறும். இது போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அம்மனை தரிசிக்கலாம். சித்ரா பௌர்ணமி அன்று இந்த மந்திரத்தை சொன்னால் நம் பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். இந்த பதிவின் வாயிலாக நாம் சித்ரா பௌர்ணமி அன்று என்ன மந்திரம் சொல்ல வேண்டும் என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். அனைவருக்குமே கடவுள் மீது அதீத நம்பிக்கை இருக்கும். அப்படி நம் மனதுக்கு பிடித்த கடவுளை கொஞ்சம் கூடுதலாக பக்தி காட்டுவோம். அதுபோல நாம் கடவுளை வணங்கும் போது அந்த கடவுளுக்கு உகந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுவோம். வருகின்ற சித்ரா பௌர்ணமி தினத்தில் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன என்று இப்பதிவின் வாயிலாக காணலாம். பொதுவாக சித்ரா பௌர்ணமி என்பது சித்திரை மாத பௌர்ணமி நாளில் சைவர்கள் கொண்டாடும் ஒரு விழாவாகும். இந்த விழாவை யமலோகத்தில் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும் சித்ரகுப்த நாயனாருக்காக கொண்டாடுகிறார்கள். அதாவது சித்திரை மாதத்தில் வரும் சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடிய நாள் சித்ரா பௌர்ணமி ஆகும். அதுபோல சித்ரா பௌர்ணமி அன்று சித்ரகுப்தரை எல்லோரும் வழிபடுவது வழக்கம். யமலோகத்தில் நாம் செய்த பாவ புண்ணியங்களின் கணக்கை எழுதி வைப்பவர்தான் இந்த சித்ரகுப்தர். இப்படி சித்ரகுப்தர் நம்மேல் எழுதும் கணக்கின் அடிப்படையில்தான் நமக்கு சொர்க்கமா அல்லது நரகமா என்பது தீர்மானிக்கப்படுகிறது. மேலும் சித்ரா பௌர்ணமியில்தான் சித்ரகுப்தர் பிறந்ததாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதாவது சித்ரகுப்தர் பிறந்த நாள்தான் சித்ரா பௌர்ணமியாக கொண்டாடப்படுகிறது. பௌர்ணமியின் சிறப்புகள். சித்ரகுப்தர் உருவான விதம். ஒரு நாள் பார்வதி தேவி ஓர் அழகான ஓவியத்தை ரசித்து மகிழ்ந்து பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த எம்பெருமான் ஈசனிடம் இந்த ஓவியத்தை உயிர்ப்பித்து தாருங்கள் என்று வேண்டினார் பார்வதி தேவி. சிவபெருமானும் தன் மூச்சுக்காற்றால் அந்த ஓவியத்தை உயிர்ப்பித்து கொடுத்தார். ஆகவே சித்திரம் மூலம் சித்ரா பௌர்ணமி அன்று பிறந்ததால் அவர் சித்திரகுப்தர் என்று அழைக்கப்பட்டார்.
பின் அவர் யமதர்மராஜனிடம் பாவ புண்ணிய கணக்கு எழுதும் எழுத்தராக பணியாற்றுகிறார். மேலும் நாம் செய்யும் பாவம் புண்ணிய கணக்குகளை எழுதுபவரும் இவரே. ஆகையால் சித்ரா பௌர்ணமி அன்று சித்ரகுப்தரை வணங்கி இந்த மந்திரத்தை கூறினால் நாம் செய்த பாவங்கள் நீங்கிவிடும் என்பது ஐதீகம். அதனால் சித்ரா பௌர்ணமி அன்று சொல்ல வேண்டிய மந்திரத்தை கீழே காண்போம். இதோ அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை தங்களால் இயன்ற அளவு உச்சரித்து சித்ரகுப்த நாயனாரின் அருளை பெற்று நம் பாவ கணக்குகளை குறைக்க முயல்வோமாக. சித்ரகுப்தம் மகா பிராண்யம் லேகனி புத்திரதாரிணம் சித்ரா ரத்னாம்பிரதராம் மத்தியஸ்தம் சர்வதேகினாம் என்பதே இந்த மிகச்சிறந்த மந்திரமாகும். வருடத்தில் எத்தனையோ விழாக்கள், சிறப்புகள், வைபோகங்கள் இருந்தாலும் இந்த சித்திரை மாதத்தில் வரும் சித்ரா பௌர்ணமி தான் யம தர்மரின் எழுத்தரான சித்ரகுப்தருக்காக கொண்டாடப்படுகிறது. அவர் நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுகிறார் என்று நாம் உணரும் போதே நாம் எந்த பாவமும் செய்ய துணிய மாட்டோம். எனவே அவரை மனதில் இருத்தி எந்த பாவமும் இல்லாத வாழ்க்கையை அனைவரும் வாழ வாழ்த்துகிறேன். நன்றி.